ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி விஷாரத் பூர்வாதில் இருக்கக்கூடிய நவீன் கஹானி கலஷ் அந்த புக்கில் செகண்ட் லெசனான கோட்டர் அவுர் குட்டீர். நம்ம ஃபஸ்ட் லெசனான நாதான் தோஸ்தி வந்து ஷாரான்ஷ் பார்த்துட்டோம். அதனுடைய 2 டிப்பணி கேஷவன் ஷியாமா ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போது இந்த செகண்ட் லெசனை பார்க்க போகிறோம். இதனுடைய சாரான்ஷ். இந்த நவீன் கஹானி கலஷை பொறுத்த வரைக்கும் சாரான்ஷ் எல்லாமே கஹானி கலாக்கி திருஷ்டிசே அப்படின்னா அந்த கதை அப்படின்றது என்ன, அதனுடைய அம்சம் எப்படி இருக்கணும், அதன் அடிப்படையில் இந்த கதை இருக்கா, இதனுடைய விசேஷங்கள் என்ன, அதை வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த சாரான்ஷ் எல்லாம் இருக்கும். நார்மலாக எழுதுகிற சாரான்ஷை விட இதில் வந்து கதாவஸ்து, சரித்திர சித்திரன், அதனுடைய டயலாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த தலைப்பு எப்படி இருக்குது, அதனுடைய உத்தேசிய நோக்கம் வந்து சரியாக இருக்கா, இதெல்லாமே வந்து நம்ம இதில் எழுதணும். ஓகே, இப்போ பார்க்கலாம். कहानी कला की दृष्टि से कोटर और कुटीर कहानी की विशेषताएं प्रस्तुत कीजिए. கோட்டர் और குட்டீர் அப்படின்னா, கோட்டர்னா மரப்புந்து, குட்டீர் அப்படின்னா குடிசை. இப்போ சாராंश. மனுஷ்ய में लालच का होना ठीक नहीं. மனிதன் வந்து பேராசை கொள்வது அப்படின்றது வந்து தவறான ஒரு விஷயம், அது சரியானது கிடையாது. दूसरों से मांगना और कर्जा लेना भी स्वाभिमान के विरुद्ध है. அதாவது दूसरों से मांगना, பிறரிடத்துல வந்து யாசிப்பது, அப்புறம் வந்து கர்ஜா அப்படின்னா கடன் வாங்குவது, இது எல்லாமே வந்து சுயமரியாதைக்கு வந்து விரோதமான ஒரு விஷயம். ஏக் குட்டீர்வாசி ஐசி ஆதர்ஷ ஜீவன் சே குஷ் ஹோத்தா ஹை. ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு மனிதன் இப்படிப்பட்ட கொள்கையோட யார்கிட்டையும் வந்து கையேந்து நிற்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சுயமரியாதை கொள்கையோட இருந்தார், அவர் வாழ்க்கை நடத்தி வந்தார். कोटर में रहने वाला चातक पुत्र वर्षा के पानी की प्रतीक्षा छोड़ प्यास बुझाने के लिए गंगा की ओर उड़ा जा रहा है. கோட்டர் ஒரு மரப்பொந்தில் வாழக்கூடிய ஒரு சாத்தக் புத்திர, சாதக பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மழை தண்ணீரை மட்டுமே, அதை மட்டுமே குடித்து வாழக்கூடிய பறவை. மற்ற எந்த தண்ணீரையும் குடிக்காமல் மழை வரும்போது அந்த தண்ணீரை மட்டுமே குடித்து வாழக்கூடிய ஒரு பறவை. அந்த பறவை வந்து தன்னுடைய மரப்பொந்தில் வசித்து கொண்டிருக்கு. அது வந்து இப்போ தனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, அதனால் தன்னுடைய கௌரவத்தை விட்டுட்டு தன்னுடைய தாகத்தை வந்து தீர்ப்பதற்காக கங்கையை நோக்கி தண்ணீரை குடிக்க செல்லுது. पर वह गरीब बुद्धधन की स्वाभिमान भरी बातों से स्वाभिवित होता है, சரி பிரபாவித் होता है. அது வந்து அந்த மாதிரி போகும்போது கங்கை தண்ணீரை குடிக்கணும்னு சொல்லி போகிற சமயத்தில் ஒரு ஏழை அந்த மனிதனான புத்ததன் அப்படின்றதனுடைய சுயமரியாதை சம்பந்தமான விஷயங்கள் அவர் பேசுகிறத கேட்டு அதன் மூலியமாக ஈர்க்கப்படுகிறது. சாத்தக் புத்ருக்கோ அப்னே காந்தானி கௌரவ் கா பதா சல்தா ஹை. சாத்தக் புத்திரான அது வந்து தன்னுடைய குல கௌரவம், காந்தானி கௌரவ் அப்படின்னா குல கௌரவம் அப்படின்ற அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்வது. वह फिर गंगा की ओर जाना छोड़कर अपने कोटर की ओर लौट पड़ता है. அந்த புத்ததன் அப்படின்றவர் பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு, சுயமரியாதை சம்மந்தமாக அவர் பேசக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு, அதன் பிறகு அது தன்னுடைய குல கௌரவத்தை மனதில் நினச்சிட்டு மறுபடியும் அந்த கங்கைக்கு செல்லாமல் திரும்பி அந்த போகின்ற நினச்ச அந்த எண்ணத்தை வந்து கைவிட்டுட்டு திரும்பி தன்னுடைய மரப்பொந்துக்கே செல்கிறது. இஸ் கஹானி से ज्ञात होता है कि मनुष्य को ही नहीं किसी को भी स्वाभिमानी बनना चाहिए. இதில் வந்து மனிதர்கள் மட்டும் கிடையாது, எந்த உயிரினமும் கூட வந்து தன்னுடைய சுயமரியாதையத்தோடு தான் இருக்கணும் அப்படின்றத வெளிப்படுத்துது. இதில் வந்து சார். இப்போது இதனுடைய கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏக் கோட்டர் மே சாத்தக் புத்ரு அப்பனி பிதாஜி சே ரஹ்தா ஹை. இந்த ஃபர்ஸ்ட் லைன் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மரப்பொந்தில் வந்து சாத்தக் புத்ரு வந்து தன்னுடைய அப்பாவோட வசித்து வருது, அப்பா பறவை கூட வசித்து வருகிறது. சாத்தக் புத்ரு பியாசா ஹை. இப்போ வந்து அது ரொம்ப பியாசா அப்படின்னா ரொம்ப தண்ணீர் தாகத்தில் இருக்குது, தண்ணி குடிக்கணும் அப்படின்ற அந்த தாகத்தில் இருக்கு. வஹ் அப்னே பிதாஸ் ஜி சே கஹ்தா ஹை கி மே பியாஸ் கே காரன் பரேஷான் ஹூம். நான் வந்து ரொம்ப தண்ணி தாகத்தில் இருக்கேன், அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லுது.
पिता समझता है कि हम तो वर्ष का पानी ही पीते हैं. அவங்க அப்பா பறவை சொல்லுது, நம்ம வந்து எப்பவுமே வந்து மழை தண்ணீரை மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இசி காரன் ஹமாரே குல் கா கௌரவ் ஹை, இதுதான் நம்ம குலத்தினுடைய கௌரவம் அப்படின்னு சொல்லுது. புத்ரு கஹ்தா ஹை கி மனுஷ்ய தோ குயே तालब आदि में वर्षा का पानी जमा करके कृषि करता है. அந்த புத்ரு அது வந்து சொல்லுது, அந்த பையன் பறவை வந்து சொல்லுது என்ன அப்படின்னா, மனிதர்கள் வந்து தண்ணீரை வந்து மழை வரும்போது குளம் குட்டை அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து மழை தண்ணீரை சேமித்து வைத்து கிருஷி கர்த்தாயை விவசாயம் செய்கிறார்கள். தபு பிதா போக்கரி கா பானி பீனே கி சலாஹ் தேத்தா ஹை. இது வந்து சொல்கிறத வந்து கேட்கல, தான் ரொம்ப தாகத்தில் இருக்கேன் அப்படின்றத அது ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து இந்த மாதிரி கேட்காம இருக்கிறனால அப்போ அவங்க அப்பா பறவை என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே நீ போய் அந்த குளத்தில் தண்ணி குடி அப்படின்னு சொல்லி ஒரு குளத்தை சொல்லுது. उस गंदे पानी को जानवर और मनुष्य का पीना, उसमें कीड़े का बिलबिलाना, आदमियों का उस पानी के प्रदूषित करना जानकर पुत्र ऐसा पानी पीने का विचार छोड़ देता है. அவங்க அப்பா சொன்ன அந்த குளத்தில் வந்து தண்ணீர் வந்து ரொம்ப கந்தே பானி, ரொம்ப அழுக்காக இருக்குது. மனிதர்கள் வந்து அதில் நிறைய விஷயங்கள் வந்து விலங்குகள் அதெல்லாம் வந்து அதில் குடிக்குது. அதில் நிறைய கிருமிகள் இருக்குது. ரொம்ப பிரதூஷித் அப்படின்னா மாசுபட்டு இருக்குது. அது தெரிஞ்சு அந்த பையன் பறவை வந்து அதை வந்து வேண்டாம் தான் வந்து குடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை கைவிடுது. उसे 4-5 मील की दूरी पर की गंगा नदी का पानी पीने की चाह होती है. அது வந்து ஒரு 4-5 மைல் தள்ளி கங்கை நதி வந்து ஓடிக்கொண்டிருக்கு, அதை வந்து தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது விருப்பப்படுது. வஹ் கங்கா நதி கி தரஃப் உடனே லக்தா ஹை, அதனால் அது கங்கை நதியை நோக்கி செல்கிறது. தரஃப் அப்படின்னா அதை நோக்கி செல்கிறது. रास्ते में वह बुद्धधन नामक गरीब बूढ़े के कपड़े के पास के नीम के पेड़ पर बैठ जाता है. போகிற வழியில் புத்ததன் அப்படின்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு மனிதன், நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அந்த ஒரு ஏழை மனிதனுடைய வயதான அந்த மனிதனுடைய அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வேப்பிலை மரத்து மேலே உட்காருது இளைப்பாறுவதற்காக. புத்ததன் 50 साल का व्यक्ति है. புத்ததன் வந்து 50 வயது நிறைந்த ஒரு மனிதன். उसका बेटा गोकुल 15-16 साल का है. அவங்களுடைய பையனான கோகுலுக்கு வந்து ஒரு 15-16 வயது இருக்கும். वह काम के लिए गया है और खाली हाथ लौटा आया है. இந்த பறவை போய் அங்கே உட்காருது இல்லையா, அந்த சமயத்தில் அந்த வீட்டில் நடக்கிற விஷயங்களை இது வந்து தெரிஞ்சுக்குது. அவங்க பையன் வந்து கோகுல் வந்து வெளியில் வேலைக்காக போகிறான். அவன் வந்து போயிட்டு திரும்ப வந்து காலி ஹாத் வெறும் கையோட திரும்பி வரான் வீட்டுக்கு. லவுட்னேமே தேர் ஹோ கயி ஹை, வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. உஸ்னே பிதா கோ தேரி கா ஜோ காரன் பத்தாயா உஸ்ஸே உஸ்கே உச்ச சரித்திர கா பத்தா சல்தா ஹை. அவங்க அப்பா வந்து ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு வரக்கு அப்படின்னு கேட்குறாரு. அந்த சமயத்தில் அங்கே நடந்த விஷயத்த வந்து இவர் தெரிஞ்சுக்கிறாரு. உச்ச சரித்திர அப்படின்னா அவனுடைய அந்த உயர்ந்த அந்த ஒரு பண்பை வந்து இவர் தெரிஞ்சுக்கிறாரு. உஸ்கோ உஸ் தின் கி மஸ்தூரி நஹி மிலி ஹே, அவனுக்கு வந்து அந்த கோகுல் அவனுக்கு வந்து அந்த நாளுக்கான கூலி வந்து கிடைக்கல. इंजीनियर के कहने पर ओवरसियर ने मजदूरी नहीं दी. இன்ஜினியர் சொன்னதுனால அவங்களுடைய ஓவர்சியர் அப்படின்னா மேற்பார்வையாளர், அவங்கள வந்து வாட்ச் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கிற மேற்பார்வையாளர் வந்து கூலி கொடுக்கல. சப் சலே கயே கோகுல் கோ ராஸ்தே பர் ருப்பையும் சே பரா பட்டுவா மிலா. ஆனால் கோகுல் வந்து சரி என்னடா இன்னைக்கு வந்து அமௌண்ட் கூலி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணி வரும்போது வர்ற வழியில் அவனுக்கு ஒரு பணம் நிறைந்த ஒரு பணப்பை வந்து கிடைக்குது. गरीबी हालत में भी उसको उस बटिए वाले की उदासी और परेशानी का ही ध्यान आता है. அந்த அவனுடைய இப்போ ஏழ்மை நிலையில் இருக்கும்போது கூட, ஏன்னா வந்து இன்றைக்கி அவனுக்கு கூலி கிடைக்கல, அந்த நிலையில் கூட அவன் வந்து பட்டுயேவாலா அப்படின்னா என்னென்னா அந்த பணப்பையை வைத்திருந்தவர், அவருடைய நிலைமையை வந்து அவனுக்கு ஞாபகம் வருது.
இவங்க இதை வச்சுருந்தவங்க தொலைச்சிட்டோன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா அப்படின்னெல்லாம் அவனுக்கு நினைவு வருது. உஸ்கோ மாலும் ஹோ ஜாத்தா ஹை கி வஹ் பட்டுவா ஏக் மெஹ்தா கா ஹை. அவனுக்கு அப்போ தான் தெரியுது அந்த பணப்பைக்கான சொந்தக்காரர் வந்து மேத்தா அப்படின்றவனுடைய தான் அந்த பணப்பை அப்படின்னு. துரந்த் வஹ் மேத்தா கி தலாஷ் மே சல் படுத்தா ஹை. உடனே அவன் அந்த பணப்பையை எடுத்துக்கிட்டு அந்த மேத்தா அவங்கள தேடி போகிறான். மேத்தா கா பட்டுவா சவுப் தேத்தா ஹை. மேத்தா அவங்கக்கிட்ட வந்து அந்த பணப்பையை அவன் ரிட்டர்ன் பண்ணுறான் கோகுல். மேஹ்தா பகுத் குஷ் ஹோத்தா ஹை. அந்த பணப்பையை பார்த்த உடனேயும் அந்த மேஹ்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாராக இருந்தாலும் பணப்பையை தொலைச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப பயங்கர அந்த துக்கத்தில் இருக்கும்போது அந்த பணப்பை திரும்பி வந்ததுன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் ஏற்படும். அதனால் அவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது. பஹ் கோகுல்க்கு ரூபாயே தேனே லகுத்தா ஹை. அவர் வந்து கோகுலுக்கு வந்து அமௌண்ட்டை கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் இருந்த அந்த பணப்பையை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதுக்காக ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கோகுல் நஹி லேத்தா ஹை. கோகுல் அதை வாங்கிக்கல. पिता ने कहा का मेरे बच्चा ने किसी से भीख लेने के लिए मुझे मना कर दिया है. मुफ्त कई रुपये मैं न लूँगा. அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து யார்கிட்டேயும் வந்து இந்த மாதிரி கையேந்தி நிற்கக்கூடாது. அப்புறம் வந்து வேலை செய்யாமல் கூலி அப்படின்றது நம்ம எந்த வேலையும் செய்யாமல் ஃப்ரீயாக அமௌண்ட் வந்து பெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முஃப்துக்கே ருப்பையே, ஃப்ரீயாக வந்து அமௌண்ட்டு பெறக்கூடாது. பிதாஜி கோ अपने बेटे की ईमानदारी पर गर्व हुआ. அவங்க அப்பாவுக்கு வந்து புத்ததன் அவருக்கு வந்து தன்னுடைய பையனான கோகுலினுடைய அந்த நேர்மைத்தன்மையை பார்த்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. அவருக்கு ரொம்ப கர்வமாக இருந்தார். தான் பையன் வந்து எந்த நிலைமையிலையும் தன்னுடைய கொள்கையை விடாமல் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து எந்த கூலியும் கிடைக்கல, அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக அவன் யோசிச்சிருந்தான் அப்படின்னா அந்த பணப்பையை அவனே எடுத்துகிட்டு வந்திருப்பான். பட் அவன் அந்த மாதிரி செய்யாமல் அதை கரெக்டாக உரியவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு தான் வந்து வெறும் கையோட வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறான். ஸோ இதை கேட்குற அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பாவும் ரொம்ப நேர்மையாக இருக்கிறனால இதை கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு கர்வமே ஏற்பட்டது. पिता ने पुत्र से कहा कि तुम उधार ले सकते हो. गोकुल ने कहा कि उधार लेने की बात उस समय आई ही नहीं. அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி நீ கடன் கூட வாங்கிக்கலாம் வாங்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ வந்து இல்லை, கடன் வாங்குவதற்கான சமயம் இப்போ இன்னும் வரல, அந்த அளவுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனந்த் ஆத்திரேக் சே வே போல் ந சகி. இதையெல்லாம் கேட்டதும் அவர் வந்து ரொம்ப ஆனந்தத்தின் எல்லையில் இருக்கிறனால அவருக்கு வந்து பேச்சே வரல. बुद्धधन को लगा कि उसके सुधित और निर्जीव शरीर में प्राणों का संचार हो गया. புத்ததன் அவர் வந்து ரொம்ப வயதானவராக இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இப்போ தன்னுடைய அந்த உயிர் மட்டும் இருக்க அந்த உடல் அப்படி இருக்கிற அந்த உடலில் வந்து ஒரு புத்துணர்வு, ஒரு புது தெம்பு கிடைத்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. வஹ் புத்ரு சே போலா அச்சா ஹி கியா பேட்டா. நீ நல்ல வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லி தன்னுடைய பையனை வந்து பாராட்டுறாரு. யஹ் உதார் மாங்னா பி ஏக் தரஹ் கி யாச்சனா ஹோகி. இந்த ஆமாம், கடன் வாங்கிறது கூட ஒரு வகையில் ஒரு யாசகமாகத்தான் இருக்கும். பகவானே துஜே ஐசி புத்தி தி ஹை. கடவுள் தான் உனக்கு இந்த புத்தியை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமிதப்படுறாரு. மே தோ யஹி தேக் கர் நிகால் ஹோ கயா. இதையெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். दो दिन की भूख हमारा कुछ बिगाड़ नहीं सकती. 2 நாள் பசியாக இருக்கிறதுனால ஒன்றும் நாம் வந்து கெட்டு போயிட மாட்டோம், நம்மளுக்கு எதுவும் ஆயிடாது, அதனால் கடன் வாங்காமல் இருக்கிறதே பெஸ்ட்டு அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. சாத்தக் புத்ருனே யஹ் சப்பு சுனா. இப்போது இந்த நடந்த எல்லா விஷயங்களையும் புத்ததன் மற்றும் வந்து கோகுல் இவங்க 2 பேருக்கு இடையில் நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சாத்தக் புத்ரு வந்து கேட்டுருச்சு. गरीब में भी बाप बेटे की आत्मसम्मान और त्याग से उसकी आंखों से आंसू झरने लगे. அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கும்போது கூட அப்பா மகன் அந்த புத்ததன் மற்றும் கோகுல் அவங்க வந்து ரொம்ப தன்னம்பிக்கையோடையும் சுயமரியாதையோடையும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது
சாப்பிடலைனாலும் பரவாயில்ல, ஆனால் கடன் வாங்கக்கூடாது, வேறு யார்கிட்டேயும் யாசகம் கேட்கக்கூடாது அப்படின்ற அவங்களுடைய அந்த கௌரவம், அந்த விஷயத்த வந்து கேட்டதும் உஸ்கி ஆங்கோं से அந்த சாத்தக் புத்திரனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. वह गंगा की ओर उड़ना छोड़कर अपने कोटर पहुंचा. இப்போ வந்து கங்காவுக்கு போய் தண்ணி குடிக்கணும், கங்கைக்கு போய் அப்படின்ற அதனுடைய எண்ணத்தை அது கைவிட்டுட்டு திரும்பி தன்னுடைய மரப்பொந்துக்கே போயிருச்சு. दूसरे ही दिन वर्षा हुई. இரண்டாவது நாள் நல்ல மழை பெய்தது. சாத்தக் புத்ரு நிஹால் ஹோ கயா. சாத்தக் புத்ருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது இந்த விஷயங்கள்னால. எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் தந்தை மகன் வந்து எப்படி நேர்மை தவறாமல் யார்கிட்டையும் யாசகம் வாங்காமல் இருக்கணும் அப்படின்ற அந்த கொள்கையை கைவிடாமல் இருக்காங்களோ, அதுபோல் தானும் வந்து எந்த ஒரு நிலையிலையும் தன்னுடைய குல்கௌரவ், அதாவது தன்னுடைய குலகௌரவமான மழை தண்ணீரை தான் அருந்தணும் அப்படின்ற அந்த கௌரவத்தை விட்டு வேறு தண்ணியை அருந்தக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து அதற்கு ஏற்பட்டது. அதனால் அது அந்த மழை பெய்தப்போ அது தன்னுடைய தாகத்தை தீர்த்து மகிழ்ச்சி அடைந்தது. இப்போ கஹானி கலா கி திருஷ்டி சே கஹானி கி விசேஷத்தாயே. கஹானி கலா அப்படின்னா கதை எப்படி இருக்கணும் அப்படின்றதன் அடிப்படையில் இந்த கதையில் இருக்கக்கூடிய விசேஷத்தா அது என்னன்னா கதாவஸ்து. ईमानदारी और आत्मसम्मान से जीना, कुल गौरव की रक्षा करना आदि सीख देना इस कहानी का उद्देश्य है. இந்த கதை வந்து என்ன அப்படின்னா, ஈமான்தாரி அப்படின்னா நேர்மையாகவும் சுய கௌரவத்தை வந்து எப்பவும் விட்டு கொடுக்காம வாழணும். ஜீனா அப்படின்னா வாழ்கிறது. குல் கௌரவ் அப்படின்னா குல கௌரவத்தை வந்து காப்பாற்றுவது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து கற்றுக் கொடுப்பதற்கு தான் வந்து இந்த கதையினுடைய நோக்கமாக இருக்கிறது. இஸ் कथा वस्तु में लेखक ने चातक पक्षी द्वारा पोखरी के प्रदूषण स्वार्थ आदि का चित्रण किया है. இந்த கதையின் மூலியமாக வந்து இந்த கதை களத்தில் வந்து லேக்கக் எழுத்தாளர் வந்து சாத்தக் பட்சி அந்த சாதக பறவையின் மூலமாக வந்து அந்த குளத்தில் ஏற்பட்டிருக்கிற மாசு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். बुद्धधन और गोकुल के द्वारा गरीबी में भी उदार और ईमानदार से रहने की शिक्षा दी गई. கோகுல் மற்றும் புத்ததன் வந்து இவ்வளவு ஏழ்மை நிலையில் இருக்கும்போது கூட ரொம்ப நேர்மையாக இருப்பதன் மூலிமா வந்து நமக்கு நல்ல பாடத்தை வந்து வழங்குகிறாங்க. நாமளும் வந்து எப்போவுமே எந்த நிலையிலையும் இந்த மாதிரி தான் இருக்கணும், யார்கிட்டையும் யாசகம் கேட்கக்கூடாது, நம்மளுடைய குலகௌரவத்தை விடக்கூடாது அப்படின்ற பாடத்தை நமக்கு கற்பிக்கிறாங்க. சரித்திர சித்திரன் இவங்களுடைய கேரக்டர்ஸ் பாத்திர கஹானி கே பாத்திருகை சாத்தக், சாத்தக் புத்ரு, புத்ததன், கோகுல். இந்த 4 பேர் தான் ரொம்ப இதில் இந்த கேரக்டரில் இந்த கஹானியில் இருக்கிற கேரக்டரே வந்து 4 பேர் தான். யார் யாருன்னா சாத்தக் அந்த அப்பா பறவை, அப்புறம் சாத்தக் புத்ரு அந்த பையன் பறவை, அப்புறம் வந்து புத்ததன் அந்த வயதான மனிதர், அப்புறம் கோகுல் அவருடைய பையன். ये सारे पात्र कहानी के लिए आवश्यक है. இந்த 4 பாத்திர தான் வந்து இந்த கஹானியிலோட வந்து ரொம்ப அவசியமான பாத்திரங்களாக இருக்காங்க. लेखक अपने उद्देश्य तक पहुंचने के लिए इन पात्रों का सही प्रयोग किया है. லேக்கக் வந்து தன்னுடைய நோக்கத்தை சரியான முறையில் வந்து கொண்டு சேர்ப்பதற்காக, சரியான விதத்தில் எடுத்து சொல்வதற்காக இந்த பாத்திரங்கள் வந்து சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். चातक पुत्र द्वारा पानी के प्रदूषण का जिक्र है. அந்த சாதக பறவையின் மூலியமாக வந்து அந்த பானி நீரில் இருக்கக்கூடிய அந்த மாசுபாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரதூஷித் பானி ந பீக்கர் 4 மீல் தூர் கங்கா கி ஓர் ஜானா. அந்த மாசுபட்ட அந்த தண்ணீரை வந்து டர்ட்டியான அந்த தண்ணீரை வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 4-5 மைல் தூரம் வந்து பறந்து செல்வது. रास्ते में बुद्धधन की झोपड़ी के पास के नीम के पेड़ पर बैठना. போகிற வழியில் அந்த புத்ததன் அவங்களுடைய அந்த குடிசையின் மேலே அமர்வது, அந்த வீட்டில் அமர்வது. புத்ததன் அவர் கோகுல் கே சம்வாது சுன்னா. புத்ததன் மற்றும் அந்த கோகுல் அவங்களுடைய அந்த சம்வாத் அப்படின்னா அந்த கான்வர்சேஷனை வந்து கேட்குறது. चातक पुत्र के विचार परिवर्तन आदि का चित्रण इन पात्रों के द्वारा सफल रूप में हुआ है. சாத்தக் புத்ரு வந்து அவங்க 2 பேருடைய அந்த கான்வர்சேஷனை கேட்டு அதன் மூலியமாக தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வது, இந்த மாதிரியான
சரியான முறையில் அந்த பாத்திரங்களில் வந்து படைத்திருப்பது வந்து ரொம்ப ஒரு வெற்றிகரமான முறையில் தான் இது வந்து அமைந்திருக்கிறது. கத்தோபகத்தன் டயலாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சாத்தக் புத்திர चातक की बातों से अपना खानदानी गुण और मर्यादा का पालन करना चाहता है. சாத்தக் புத்ரு வந்து சாத்தக் கி பாத்தோं से தன்னுடைய அப்பா பறவையின் மூலியமாக குல கௌரவம் மற்றும் வந்து கண்ணியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குது. बुद्धधन और गोकुल के संवाद से चातक पुत्र के विचार बदल जाते हैं. புத்ததன் மற்றும் வந்து கோகுல் அவங்க அப்பா அந்த புத்ததன் மற்றும் வந்து அவங்களுடைய பையனான கோகுல் அவங்க மூலிமா வந்து தன்னுடைய எண்ணத்தை வந்து மாற்றிக்கொள்ளுது. இஸ் திருஷ்டி சே சம்வா சஃபல்கை இந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஷீர்ஷக் இதனுடைய தலைப்பு எப்படி இருக்குது? கோட்டர் और कुटीर से कहानी का मर्म स्पष्ट होता है. கோட்டர் और குட்டீர் அப்படின்ற இந்த கஹானி வந்து ரொம்ப இதயபூர்வமாக நெகிழ்ச்சிகரமானதாக இருக்குது. ஜோப்படி மே ரஹ்னே வாலா கரீப் ஆத்மி ஈமான்தாரி கா பிரதீக் ஹை. குடிசையில் வாழக்கூடிய அந்த மனிதனை வந்து ஏழ்மையில் இருக்கக்கூடிய மனிதன் வந்து ரொம்ப நேர்மையான முறையில் வந்து காட்டியிருக்கிறார். जिससे कोटर में रहने वाला चातक पुत्र शिक्षा ग्रहण करता है. அதனால் அந்த மரபொந்தில் வசிக்கக்கூடிய சாத்தக் புத்திர வந்து பாடம் கற்றுக்கொள்கிறது. இப்போது இதனுடைய உத்தேசிய அதனுடைய நோக்கம் இதை வந்து இது எழுதிக்கோங்க. கோட்டர் और कुटीर के द्वारा लेखक यह बताना चाहता है कि கோட்டர் और कुटीर அப்படின்ற இந்த கதையின் மூலியமாக லேखक என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா कुल गौरव की रक्षा करना सिर्फ मानव मात्र के लिए ही नहीं. குல கௌரவத்தை காப்பாற்றுவது அப்படின்றது வெறும் மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது. நஹி பல்கி மூக் பிராணியோமே ஈமான்தாரி और குல் கௌரவ் ரக்ஷா கர்னி சாகியே. பறவை இனத்திற்கும் கூட வந்து தன்னுடைய குல கௌரவத்தை காப்பாற்றுவது நேர்மையாக இருப்பதை வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்றத வந்து அது வந்து எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. குல கௌரவம் மற்றும் நேர்மையாக இருப்பது அப்படின்றத வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ அவருடைய நோக்கம் வந்து சரியான முறையில் இருக்குது. इस प्रकार कहानी कला की दृष्टि से यह एक कहानी सफल है. இந்த எல்லா விதத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய டயலாக்ஸ் அதனுடைய கதைக்களம் அப்புறம் கான்வர்சேஷன் எப்படி இருக்குது அதனுடைய தலைப்பு இந்த எல்லா விதத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு வெற்றிகரமான கஹானி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சாரான்ஷ் புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி விஷாரத் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.